நான் திருச்செங்கோடு தாலுக்கா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். கபோர்டு ஷோகேஸ் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் நெட்டில் செட் பண்ணிட்டு இருக்கும்போது பாலபாரதி சைட் இருந்தது. ஸோ அதில் செக் பண்ணிக்கும் போது டிசைன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அவங்கள கால் பண்ணி நாங்கள் இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒர்க் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. மெட்டீரியல் வந்து ஜான்சன் மெட்டீரியல் 20 இயர்ஸ் வந்து நல்லாவே தாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் வைஸ் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு பாலபாரதி பிவிசி அண்ட் யூபிவிசி இன்டீரியர். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 2 BHK பண்ண ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி ஷோகேஸ் வந்து டோட்டலாக ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வரும். செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட் வரும். கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டோட்டலாகவே அது வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் தான். சின்ன கிச்சனாக இருந்தது. டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். சின்னதாக பூஜை ரூம் ஒர்க் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த வீட்டில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன பட்ஜெட் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிவி ஷோகேஸ் பாருங்கள். டிவி ஷோகேஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x7. ஸோ பேக் சீட் மட்டுமே உங்களுக்கு வந்து 70 ஸ்கொயர் ஃபீட் வரும். மேலே லைட் செட்டிங்க்கு உண்டான செல்ஃப், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் பொசிஷனுக்கு உண்டான செல்ஃப், இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இந்த டிவி ஷோகேஸ் புக் செல்ஃப் மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ செல்ஃப் ஒர்க்கு, பாக்ஸ் ஒர்க் நிறையா இருக்கிறதுனால இந்த டிவி ஷோகேஸ் மினிமம் 250 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10x7 இந்த பிவிசி மெட்டீரியல் பண்ணிங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் ஜான்சன் பிவிசி மெட்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிவிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் பிரிண்டிங், அதாவது ஒரு டோரையே 3 டைம் இதில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ 3 லேயர் இருக்கும் அந்த பிரிண்ட்டில், அந்த டோர் டிசைனில் 3 லேயர் இருக்கும். ஸோ அதனால் கிராச்சஸ் ஆகணும். கிராச்சஸ் ஆனாலும் கூட ஒயிட்டில் தெரிகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த மெட்டீரியலுக்கு இவங்க 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு 10Kல கஸ்டமர் கேட்ட டிசைனில் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன கலரில் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். யூபிவிசியில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் பண்ணலாம். பிவிசியில் ஸ்டாண்டர்டாக ஒரு 6 கலர் இருக்குது. அதில் நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக ஒரு டிவி ஷோகேஸ் டிசைனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லே ஒரு சின்ன பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து சின்னதாக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃப்ரண்ட்டு கவர் பண்ணிட்டு பேக்லேயும் நம்மளுடைய சீட்டே கவர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே தனித்தனியாக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்க்கலாம். கிச்சனில் டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மசாலா பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒயிட் டீச்சிங்கில் கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாகவே நாமளே பேக் சீட் அடித்து நல்ல பாக்ஸ் டைப்பில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே கார்னர் கிளாஸ் போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மசாலா பாக்ஸோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஃபுல்லாகவே 4க்கு 2.25 அடியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் கிராஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓப்பன் கிராஸ் வச்சு கொடுத்துருக்கோம். பொருள் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மசாலா பாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் பாருங்கள். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த பொடியெல்லாம் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்லைடிங்கில் மசாலா பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கீழே கவுண்டர் டாப்பில் வந்து இந்த பிளேஸில் மட்டும்தான் நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். 10 உங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் அந்த இடத்துல ஒரு 7 அடி இல்லைனா 6 அடி வரும். 6க்கு 2 உங்களுக்கு 12 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரண்ட்டில் வரும். சின்னதாக உள்ள சென்டரில் ஒரு சின்ன செல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒயிட் எச்சிங்கில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 அடி வரும். இந்த கிளாஸ் டோர் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 2 வரும். மேலே லாஃப்ட் மட்டும் ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு சின்னதாக ஒரு லாஃப்ட். இது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டே உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து உங்கள் வீட்டில் மெஷர்மெண்ட் எடுத்து தான் உங்களுக்கு பட்ஜெட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது வந்து சின்ன கிச்சனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x10. இந்த பெட்ரூம் வார்ட்ரோப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 10x10 இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீரோ பொசிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மேலே வந்து லாஃப்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஈவனாக பண்ணிக்கலாம். கம்பல்சரி பிவிசியில் ஒர்க் பண்ணிங்கன்னா செக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து 20 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியும். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷிங்கில் வந்து உட்டன் கலரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் உட்டு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. பிவிசியில் இந்த தண்ணி பட்டா உப்பி போகிற பிரச்சனை, கரையான் பிரச்சனை வருது, ஓத அடிக்கிற பிரச்சனை வருது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து நம்ம 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். இம்போர்ட்டட் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக வரும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எல்லாமே நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் கால்குலேட் பண்ணுவோம். கண்டிப்பாக இது வந்து 300 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வரும்.
உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செல்ஃப் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் பாருங்கள். செகண்ட் பெட்ரூம் சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏசி ஃபுல்லாகவே அந்த இடத்துல வுட்டு நம்ம கொடுத்து வுட்டுக்கு மேலே நம்மளுடைய ஷீட்டை வந்து கிழிச்சு ஒட்டி கொடுத்துருக்கோம். சேம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். பிவிசியில் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் வந்து 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வரும். 2 பீரோவும் மேலே லாஃப்ட் ஒர்க்கு, சைடு ஜன்னல் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கீழே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வந்து 250 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900லேருந்து 950 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வரும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி ஷோகேஸ் வந்து 250, செகண்ட் பெட்ரூமும் 250, கிச்சன் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு பூஜை ரூம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 900லேருந்து 950 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கண்டிப்பாக வரும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்க பிவிசியில். இதே யூபிவிசின்னு வரும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து முன்ன பின்ன வரும். ஸோ அது நீங்கள் கேட்குறத பொறுத்து தான் இருக்குது. இதோட ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு மட்டும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரே பிராண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். உங்களுடைய டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய ரேட் வந்து ஃபைனலைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்க, நீங்கள் கிச்சன் மட்டும் ஒர்க் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை பெட்ரூம் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை டிவி ஷோகேஸ் பண்ண சொல்கிறீங்களா, இது வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரேட் வந்து ஃபைனல் பண்ணுவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்காது. இதே நீங்கள் வந்து வெளியில் இருக்கீங்க, அது எங்களோட பிரான்ச் இல்லாத இடத்துல இருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் தான் பண்ணி கொடுன்னு கேட்கும்போது அதுக்குண்டான டிரான்ஸ்போர்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்க, ஒரு 2 பிஹெச்கேனா இந்த மாதிரி ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்களா, இதே நீங்கள் வந்து ஸ்லாப் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து 500லேருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் தான் மினிமம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரேட் வந்து ஃபைனல் பண்ண முடியும். ஜாம்சன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம பிரான்ச் டீட்டெயில் சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் பிரான்ச் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரான்ச் டீட்டெயிலும் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பாருங்கள், குவாலிட்டி வைஸ் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.